நம்ம கிரிப்டோல ஸ்பெசிஃபிக்கா ட்ரேட் பண்ணும்போது, பிட்காயின், இடிஹெச், ரிப்பிள் இந்த காயின்ஸ் எல்லாமே வந்து ஒரே பண்ணிக்க தேவையில்ல. ஏன்னா, இது எல்லாமே ஹையஸ்ட் வால்யூம்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கக்கான ஒரு காயின்ஸ் அக்ராஸ் த வேர்ல்ட், அக்ராஸ் த எக்ஸ்சேஞ்ச். ஸோ, அதனால இதுக்கு வால்யூம் இருக்குமா, இருக்காதா? லிக்விடிட்டி இருக்குமா, இருக்காதா? அத பத்தி நம்ம யோசிக்கவே தேவையில்ல. பட் நம்மளோட ஓவரால் கிரிப்டோல நம்ம ட்ரேட் பண்ணணும்னாலே பிரைஸ் மூவ்மெண்ட் தானே முக்கியம். ஸோ, அந்த பிரைஸ் மூவ்மெண்ட்ட வச்சு நான் இப்ப ட்ரேட் பண்ண போறேன் அப்படின்னா, ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஓவராலா இந்த லாஸ்ட் 24 ஹவர்ஸ்ல எந்தெந்த காயின்ஸ்லாம் அப் மூவ்மெண்ட்ல இருக்கு, எந்தெந்த காயின்ஸ்லாம் டவுன் மூவ்மெண்ட்ல இருக்கு அப்படின்னு நான் பார்த்துக்கிட்டே வரேன். ஸோ இது எல்லாமே சிங்கிள் டிஜிட்ல இருக்கு. பட் இந்த ஒரு காயின் மட்டும் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 11% மூவ்மெண்ட் ஆயிருக்கு லாஸ்ட் 24 ஹவர்ஸ்ல. அப்போ ஓகே இந்த காயின் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதோட மூவ்மெண்ட் நல்லா இருந்தா, நம்ம அந்த ட்ரெண்ட ரைட் பண்ணுவோம் அப்படின்றது தோணும். ஸோ நீங்க ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, இதுதான் 1 மினிட் சார்ட். ஸோ 1 மினிட் சார்ட்லயே பரவாயில்ல இவ்வளோ பெரிய மூவ்மெண்ட் இருக்கே. ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் மூவ்மெண்ட்டே 7% கிட்ட மூவ் ஆயிருக்கு 1 மினிட் சார்ட்ல. ஸோ 1 மினிட் சார்ட்னா இந்த லாஸ்ட் ஃபியூ ஹவர்ஸ்லயே பெரிய மூவ்மெண்ட் குடுத்துருக்கு. சூப்பர். அப்படின்னு நினச்சு நீங்க ட்ரேட் பண்ணீங்கன்னா, இப்ப நீங்க பார்க்கறது வெறும் மார்க் பிரைஸ். இங்க பார்க்குறீங்க இல்லையா? இது மார்க் பிரைஸ். ஆனா பக்கத்துல ட்ரேடட் பிரைஸ்ன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அத கிளிக் பண்ணா தான் ஆக்சுவல் ரியாலிட்டியே தெரியும்.